வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த 8 பின் ஸ்கொயர் டேப் ரிலே இதுக்கு எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்குறது, அதே மாதிரி இதில் என்ஓஎன்சி 2 விதமான அவுட்புட்டு எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி இந்த ரிலே நம்ம மல்டிமீட்டர் மூலயமா எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த ரிலேயோட பாட்டம். இது அந்த ரிலே. சரி, இப்போ நம்ம இதுக்கு வயர் கனெக்ஷன் கொடுத்து அதை எப்படி நம்ம என்ஓஎன்சி அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீட்டெயிலாக இது எப்படி நம்ம மல்டிமீட்டர் மூலிமா செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கரண்ட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நம்ம கரண்ட் கொடுக்குறதுக்கு இந்த போர்டு எடுத்துருக்கோம். அதுதான் இதில் மாட்டிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம மெயின் சப்ளை கொடுப்போம். இப்போ நம்ம இந்த ரிலேக்கு கீழே மெயின் சப்ளை கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன வயர் எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி இந்த ரிலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சுவிட்ச் வச்சு அந்த ரிலேக்கு கரண்ட் கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம இதில் இன்புட் பவர் சப்ளை மெயின் சப்ளை கொடுத்துட்டு அதே மாதிரி இதிலேருந்து இந்த இஎல்சிபிக்கு ஆல்ரெடி லிங்க் பண்ணியாச்சு. அதிலேருந்து ஃபேஸ் இந்த சர்க்யூட் எம்சிபி ஒன்று கொடுத்துருக்கு, நியூட்ரல் நேரம் கொண்டு இந்த பாரில் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இந்த ரிலேக்கு இந்த என்ஓஎன்சி வேலை செய்கிறக்காக மெயின் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ மெயின் சப்ளை கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சுவிட்சுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கேருந்து இதுக்கு மெயின் இன்கமிங் சப்ளை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி என்ன பண்ணுறப்ப சுவிட்சில் இருந்து ரிலேக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதிலேருந்து நம்ம இந்த ரிலேயோட காயிலில் கொண்டு போய் இந்த வயரை கொண்டு கொடுக்க போகிறோம். சுவிட்சிலேருந்து வர அவுட்புட்டை இந்த ரிலேயோட காயிலில் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம அதுக்கு நியூட்ரல் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம காயிலுக்கு ரிலேயோட காயிலுக்கு இப்போ நியூட்ரல் கொடுக்குறோம். இப்போ நம்ம ரிலேயோட காயிலுக்கு நியூட்ரல் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இந்த என்ஓஎன்சி இது அவுட்புட் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறோம், 2 பல்ப் எடுத்துக்கிறோம். என்ஓஎன்சி அவுட்புட் எடுக்கிறது செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ நம்மகிட்ட 2 வோல்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஊதா கலரை நம்ம நேரடியாக எதில் போடுறோம், என்சியில் போடுவோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த கீழே உள்ளது என்சி, மேலே உள்ளது என்ஓ. இதை நான் அப்படியே அடுத்து சொல்கிறேன் ஒரு விவரமாக. இந்த ஊதாவை இப்போ என்சி சப்ளையில் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இந்த சிவப்பு கலர் வயரை என்ஓவில் போடுவோம்.
போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம இது ரெண்டோடைய நியூட்ரலையும் இந்த பாரில் கொண்டு வந்து சேர்த்துருவோம். இப்போ இந்த ரெண்டோடைய நியூட்ரலையும் பாரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு இதுக்கும் பல்ப் கொடுப்போம். இப்போ நம்ம பல்ப் மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த எம்சிபி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. சப்ளை வந்துடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி இங்கே இதுக்கு வந்துடுச்சு, ஆர்சிசிபிக்கும் வந்துடுச்சு. அடுத்து ஆர்சிசிபி ஆன் பண்ணுவோம். ஆர்சிசிபிலேருந்து கீழே அவுட்புட் வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே சர்க்யூட் எம்சிபிக்கும் கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்யூட் எம்சிபி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோன்னே நேராக என்ன செய்யுது, கரண்ட்டு என்சியில் வெளியாகுது. அதாவது என்சி இந்த ஊதா போட்டோம்ல, ஊதாவில் போயிடுச்சு. இப்போ நம்ம காயிலுக்கு இப்போ ரிலேக்கு வந்து காயிலுக்கு கரண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ கரண்ட் கொடுத்தோம்னா என்ன செய்யணும்னா டக்குன்னு என்ஓக்கு மாறிடும். தெரியுதுங்களா? இப்போ நம்ம காயிலுக்கு கரண்ட் கொடுக்காத போது நேரடியாக அது வந்து என்சியில் வெளியாகும். நம்ம காயிலுக்கு கரண்ட் கொடுத்த உடனே, ரிலேயோட காயிலுக்கு கரண்ட் கொடுத்த உடனே அது என்ஓக்கு மாறிடும். தெரியுதுங்களா? இப்படி தான் நம்ம என்ஓ என்சி எடுக்கிறது. அதாவது இந்த ரிலே வந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை வரும்போது என்ஓ, அதாவது என்சியில் இருக்கிற பவர் சப்ளை என்ஓக்கு மாறிடும். இது பவர் சப்ளை இல்லாத போது வந்து நேரடியாக வந்து என்ஓவில் போய்கிட்டு இருக்கும். அது எப்படிங்கிறத இந்த இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம இதை அமர்த்திக்கிறோம். இந்த இருக்குது பாருங்கள். இது அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு டைப் ரிலே இருக்குது. இது வந்து நேரடியாக ஏசி சப்ளையில் வேலை செய்யக்கூடிய ரிலே, இது வந்து டிசி சப்ளையில் வேலை செய்யக்கூடிய ரிலே. டிசி சப்ளைனா அதாவது பார்த்திங்கன்னா இந்த நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த காயிலுக்கு கொடுத்துருக்கோம்ல கரண்ட்டு, இந்த காயிலுக்கு கொடுக்குற கரண்ட்டு மட்டும் நம்ம இது வந்து டிசியில் கொடுக்கணும், டிசி சப்ளையில். மற்றபடி இந்த இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறோம் பாருங்கள், இது வந்து நம்ம நார்மலாக ஏசி கரண்ட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரிலே வேலை செய்கிறதுக்கு இந்த ரிலேக்கு மட்டும், காயிலுக்கு மட்டும் டிசி சப்ளை கொடுக்கணும். அதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து அதே மாதிரி இந்த ரிலே வந்து எங்கே பயன்படுத்தப்படும் பார்த்திங்கன்னா, ஆட்டோ மேனுவல் போர்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இதனுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்கும். ஆட்டோ மேனுவல் சிஸ்டத்தில் இந்த ரிலே வந்து பயன்படுத்துவாங்க அதிகமாக. இந்த மாதிரி ரிலேயும் பயன்படுத்துவாங்க. அடுத்து இந்த மாதிரி மாடல் இருக்குது, இந்த மாதிரி மாடலும் பயன்படுத்துவாங்க. இந்த ரெண்டு மாடல் அதிகமாக பயன்படுத்துவாங்க. சரி, இப்போ இந்த ரிலேக்கு எப்படி நம்ம இதில் வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதான் அந்த ரிலேயோட வந்து அந்த பின்னு 8 பின் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த 8 பின்னோட நம்பர் இது. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த 1 4 வந்து என்சிங்கிறது இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஆக மேலே இருக்குது பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது தான் என்சி சப்ளை. அடுத்து அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இந்த 5 8ங்கிறது வந்து என்ஓ. அதாவது இந்த இருக்குது பாருங்கள், அதுக்கு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் மேலே இருக்குது பாருங்கள், இது என்ஓ. அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இந்த 9 12ங்கிறது மெயின் இன்கமிங் சப்ளை கொடுக்குறது. இந்த கொடுத்துருக்கும் பாருங்கள், இந்த மேலே கொடுத்துருக்குமா இந்த இது. அடுத்து இந்த 13 14ங்கிறது காயில் கீழே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் கீழே. அதாவது இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நம்ம இந்த இதில் கொடுத்துருக்க பாருங்கள் சப்ளை, இதில் வந்து 2 விதமான செட்டு அவுட்புட் எடுக்கலாம். இப்போ இது ஒரு செட்டு. இப்போ நம்ம இதில் கொடுக்குறோம்னா இந்த ஒரு செட்டில் தான் இது சப்ளை வெளியாகும். இந்த பக்கம் கொடுத்தோம்னா இதில் மட்டும்தான் சப்ளை வெளியாகும். இப்போ நம்ம இதில் 9 மெயினில் கொடுக்குற சப்ளை வந்து நேரடியாக இந்த ரிலே வேலை செய்யாத போது 1 வழியாக வெளியாகும், அது என்சியில் வெளியாகும். அதே இந்த ரிலேக்கு கரண்ட் வந்தவுடனே என்ன செய்யணும்னா இந்த என்சியில் உள்ள சப்ளை டக்குன்னு என்ஓக்கு மாறிடும். புரியுதுங்களா? இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, அது மாதிரி 2 செட்டு. இந்த பக்கம் வேணும்னா அதே மாதிரி இங்கே கொடுத்தோம்னா மெயின் சப்ளை, அதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்தோம்னா இது வழியாக இருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். மற்றபடி இங்கே உள்ள சப்ளை இங்கே வராது. இது இதுக்கு நேரம் தான் போகும், இது இதுக்கு நேரம் தான் போகும். அடுத்து நம்ம எப்படி மல்டிமீட்டரில் இந்த ரிலே எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஓம்ஸில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிலேயை இப்போ வந்து முதல்ல நம்ம காயில் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சில சமயம் இந்த ரிலேயோட காயில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம ரிலே வேலை செய்யாது. அப்போ நம்ம எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 13க்கும் 14க்கும் வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டினியூட்டி காட்டுதா? ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த 9க்கும் இந்த இருக்க வருங்க 9க்கும் 1க்கும் வச்சு பார்ப்போம். காட்டுதுங்களா? அதே இது நம்ம இந்த 5ல் வச்சோம்னா காட்டலையா? இது வந்து ரிலே உட்காந்துருக்கும்போது மட்டும்தான் 5ல் வெளியாகும். இப்போ எப்போ இந்த இது வந்து 5ல் வெளியாகும் பார்த்திங்கன்னா, ஒன்று இந்த ரிலே வந்து நம்ம இது காயில் கரண்ட் கொடுத்தோம்னா அந்த ரிலே உட்காந்துருக்கும் போது 5 வழியாக வெளியாகும். அதே மாதிரி அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா இந்த ரிலே வந்து ஷார்ட் ஆகி அப்படியே பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்னா நேரடியாக இது வந்து நம்ம 9ல் கொடுக்குற சப்ளை 5ல் தான் வெளியாகும். அப்போ 1ல் போகாது. அப்போ நம்ம இந்த மீட்ரு வச்சு அளக்கும்போது நம்ம 9ல் கொடுக்குற சப்ளை வந்து 1ல் தான் வெளியாகணும். அப்படி 5ல் நேரடியாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலே போயிடுச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே பிடிச்சி ஜாம் ஆகி உட்காந்துடும். அப்போ நம்ம வந்து இந்த ரிலேயை பார்த்து மாற்றிக்கலாம். இப்படி தான் நம்ம செக் பண்ணுறது. இதுதான் மெயின். பார்த்துக்கிறங்க. இந்த 13, 14ங்கிறது வந்து இந்த ரிலேக்குள்ள காயில் ஓல்டு காயிலுக்கு கொடுக்குற பவர் சப்ளை இது. அதே மாதிரி இந்த 9ங்கிறது வந்து இந்த மெயின் வந்து நம்ம நேரடியாக நம்ம இந்த அதாவது எப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளோட் சுவிட்சு போடுறோம், அப்படி இல்லைன்னா இந்த ப்ரெஷர் சுவிட்சு அந்த மாதிரி இதுலேருந்து வருது அவுட்புட்டு. அதை கொண்டு வந்து நம்ம இந்த ரிலேயோட காயிலில் போட்டுருணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த காயில் உட்காரும் போது தான் நம்ம கரண்ட் வெளியாகிற மாதிரி இது பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு மோட்ரு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து வர்ற அந்த பவர் சப்ளை அந்த ப்ரெஷரு அதாவது அங்கேருந்து வருதில்ல ஒரு ஃப்ளோட் சுவிட்சோ அல்லது ப்ரெஷர் சுவிட்சோ அங்கேருந்து வர்ற அந்த மெயின் பவர் சப்ளை கொண்டு வந்து நம்ம நேரம் என்ன பண்ணுவோம் இந்த காயிலோட இந்த ரிலேயோட காயிலில் போட்டுருவோம். ஏன்னா இங்கேருந்து வர்ற அந்த சப்ளை தான் இந்த ரிலே உட்கார வச்சு இங்கே உள்ள கரண்ட்டை வெளியாகி மோட்ரு ரன் பண்ணுற மாதிரி நம்ம இது போடுவோம். பெரும்பாலும் இது வந்து ஆட்டோ மேனுவலில் தான் மோட்ரு இந்த மாதிரி இதுகளுக்கு நம்ம ரன் பண்ணுறதுக்காக தான் அந்த ரிலே போடுவோம். இப்படி தான் நம்ம இது பண்ணுறது. அதே மாதிரி இதுக்கு நம்ம எப்படி வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறத இன்னொருக்காக பார்த்துருவோம். நம்ம வந்து மெயின் பவர் சப்ளை இன்புட்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுலேருந்து ஆர்சிசிபிலேருந்து அவுட்புட் எடுத்து சர்க்யூட் பிரேக்கர்லேருந்து இன்கமிங் கொடுத்து அதிலேருந்து 2 அவுட்புட் எடுத்திருக்கோம். அவுட்புட் எடுத்து ஒரு அவுட்புட்டை வந்து இந்த ரிலேயோட மெயினுக்கு இன்கமிங் கொடுத்துருக்கோம். அதாவது NONC வேலை செய்யறதுக்கு இன்னொரு அவுட்புட்டை கொண்டு வந்து இந்த ரிலேயோட காயில் வந்து நம்ம உட்கார வைக்கிறதுக்காக இந்த சுவிட்சில் போட்டு சுவிட்சிலேருந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அடுத்து அதே மாதிரி அதிலேருந்து நம்ம NONC அவுட்புட்டு எடுக்கிறதுக்கு அந்த 2 பல்ப் போட்டிருக்கேன். NONC எடுக்கிறதுக்கு அது எப்படி NONC எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக 2 பல்ப் போட்டிருக்கேன். அப்புறம் அதே மாதிரி நியூட்ரல் நம்ம அதை லிங்க் பண்ணியாச்சு. ரிலேயோட காயிலுக்கு ஒரு நியூட்ரல், அந்த பல்ப்புக்கு நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஒருக்கா ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஆன் பண்ணோம் நேராக NCக்கு அதாவது இப்போ ரிலே வந்து உட்காராததுனால நேரடியாக அது வந்து NCயில் வெளியாகிக்கிட்டு இருக்குது சப்ளை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரிலேயை வந்து உட்கார வைக்கிறோம். ரிலேயை உட்கார வச்சோம்னா NOக்கு மாறிடுது. இப்படி தான் நம்ம இந்த ரிலேயை வந்து NONC எடுக்கிறது. அது எப்படிங்கிறது இந்த பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இது வந்து 9, இது கீழே உள்ளது வந்து காயிலுக்குள்ளது. இது ரெண்டும் இதை விட்டுருவோம். இப்போ இது வந்து 9ன்னு வைங்க. நம்ம இப்போ இந்த 9ல் கொடுக்குற சப்ளை இந்த ரிலே வந்து உட்காராத போது நேரம் என்ன செய்யும், இதிலேருந்து நேராக 1க்கு போயிடும். தெரியுதுங்களா? அதே இது இந்த ரிலேக்கு வந்து நம்ம காயிலுக்கு சப்ளை கொடுத்தோன்னே இந்த ரிலே வந்து உட்காரும்போது இந்த மேலே உள்ள லீடு வந்து கீழே இழுத்துரும். ரிலே உட்காரும்போது கீழே இழுத்துரும். அப்போ இழுக்கும்போது நேரடியாக இது வந்து இந்த 1ல் உள்ள சப்ளை நேரம் 5ல் வெளியாயிரும். இப்படி தான் இது ரிலே வந்து வேலை செய்யுது. அதே மாதிரி மல்டிமீட்டரில் நம்ம செக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, இந்த 13, 14ங்கிறது வந்து காயிலுக்குள்ளது. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த 9ல் கொடுக்குற சப்ளை இந்த ரிலே உட்காராத போது வந்து நேரம் வந்து 1ல் வெளியாகும். அதே இந்த ரிலே உட்காந்துச்சுன்னா 5ல் வெளியாகும். அப்போ நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது நார்மலாக இப்போ இந்த ரிலே வந்து நம்ம செக் பண்ணுறோம்னா இந்த 9ல் உள்ள சப்ளை வந்து நேரடியாக 1ல் தான் வெளியாகணும். 5ல் வெளியாகிச்சுன்னா இந்த ரிலே வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து ஜாமாய் உட்காந்தா தான் அது 5ல் வெளியாகும். அப்போ நம்ம இந்த ரிலேயை மாற்றிக்கிற வேண்டியதான். இப்படி தான் நம்ம இந்த ரிலே வந்து வயர் கனெக்ஷன் கொடுக்குறதும் இப்படி தான். அதே மாதிரி நம்ம மீட்டரில் செக் பண்ணுறதும் அப்படி தான். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.